Hello friends, welcome back to our channel Smart Stitch. இது நம்ம free online tailoring class ஓட 75வது class ஓட part 2. 75வது classல சூப்பரான cigarette pant எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணோங்கிறத பார்த்திருந்தோம். இது அதோட பெல்ட் போர்ஷன் எலாஸ்டிக் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எலாஸ்டிக் நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் நீங்கள் எந்த இடத்துல பேண்ட்டை வியர் பண்ணுவீங்களோ உங்களோட வேஸ்ட் ரவுண்டு அல்லது தொப்புள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற ரவுண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோடய பாடி மெஷர்மெண்ட்டுக்கு 33 இன்ச் வந்துச்சு. எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ ரவுண்டாக உங்களோட வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ வருதோ அதில் ஒரு 5 to 6 இன்ச் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 33 வந்ததுனால நான் 5 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கேன். 28 இன்ச்சு 5 இன்ச் எதுக்காக மைனஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த எலாஸ்டிக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி, ரொம்ப எலாஸ்டிசிட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்து அதனால் 5 இன்ச்சு எலாஸ்டிக்கு மைனஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப எலாஸ்டிசிட்டி அதிகமாக சில எலாஸ்டிக் இருக்கும், அப்படிப்பட்டதுக்கு நீங்கள் 6 இன்ச் வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த எலாஸ்டிக்கை நம்ம எலாஸ்டிக்காக ஹோல் விட்டுருந்தோம், அந்த இட வழியாக இன்சர்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. கையால் 2 சைடும் இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக கிளாத்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கான டிப்ஸ் ஏற்கனவே நம்ம ஸ்கேட் வீடியோவில் கொடுத்துருக்குறேன், மறுபடியும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் எலாஸ்டிக்கு நம்ம வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைன்னா கிளாத்து சைஸுக்கே எலாஸ்டிக்கும் ஸ்ட்ரிங்க் ஆயிரும். இந்த மாதிரி கிளாத்தோட 2 சைடும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு எவ்வளோ உங்களால் இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹோல் ரவுண்டுமே ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக எலாஸ்டிக்கோட சென்டரில் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபைனலாக பேண்ட்டோட அந்த எலாஸ்டிக் போர்ஷனை பார்க்குறதுக்கு ரெடிமேட் லுக் அப்படியே கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச் போடுறோம். நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறீங்கனாலும், ஒரு பேண்ட்டு அல்லது ஸ்கேர்ட்டு எது ஸ்டிச் பண்ணுறீங்கனாலும் எலாஸ்டிக் வைக்கிறீங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் கம்மியான அளவில் உங்களோட பாடி சைஸ் சுற்றி எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டி வரும். ஸ்லீவில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஒரு 2 இன்ச் கம்மி பண்ணால் போதும். நம்மளோட பாடியில் வேஸ்ட் ரவுண்டில் வைக்கிறீங்கன்னா ஒரு 5 to 6 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. காலில் நம்ம பேண்ட்டோட முடிகிற இடத்துல நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 2 to 3 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த பேண்ட்டோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவை இந்த வீடியோவோட எண்டிங்கில் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மோஸ்ட்டாக லெகின் பேண்ட்டை நம்ம விரும்புகிறதுக்கு காரணம் என்னென்னா, அதில் இந்த மாதிரி எலாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தான். ரோப்பு நாடாக போட்டிருக்கிற பேண்ட்டை நம்ம விரும்பாததுக்கு காரணம் அந்த ரோப்பை டைப் பண்ணுறது, லூஸ் ஆகிறது, இந்த மாதிரி காரணத்தினால தான் அதை விரும்புகிறதில்ல. உங்கள்கிட்ட ரோப்பு போட்டு இருக்கிற பேண்ட்டெல்லாம் இந்த மாதிரி எலாஸ்டிக் போட்டு நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, இந்த சிகரெட் பேண்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுலேயுமே ஹைட் மெஷர்மெண்ட் வித்தியாசமாக வச்சுருந்தீங்க. ஒரு 2 இன்ச் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருந்தீங்க. சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது பிரச்சனை வராதான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வராது. நம்ம சைடில் அந்த டிஃப்ரென்ஸ் எதுவுமே காட்டலை, சென்டரில் தான் டிஃப்ரென்ஸ் காட்டியிருந்தோம். சென்டர் மீன்ஸ் ஸ்க்ராட்ச் பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த சைடு தான். பேக் சைடு நம்ம உட்காருவோம், எழும்போம். உட்காரும்போது எக்ஸஸாக கிளாத் தேவைப்படும் இல்லையா, அதுக்காக தான் அந்த 2 இன்ச் எக்ஸஸாக கொடுக்குறது. சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. பேக் சைடில் எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுற நேரத்தில் தான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். அதை வீடியோவில் குட்டியாக ஒரு ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக அதோட அவுட்ஃபிட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.